இன்றைக்கி வந்து பாறை மீன் போட்டிருக்குறேங்க. பாறை மீன் வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக நல்லா இருக்குங்க. மீனை வந்து நல்லா கழுவிடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கணுங்க. ஒரு 4 தடவை கழுவுனா போதும் மீனை. சில்லி பவுட்ரு வந்து 100 கிராம் அளவு சேர்த்துக்கணுங்க. 1 கிலோ மீனுன்னா 100 கிராமு. நான் வந்து 1 கிலோ மீனுக்கு வந்து 100 கிராம் சேர்த்துக்கிறேங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் வந்து ஒரு 25 கிராம் தான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துக்கலை. ரொம்ப அதிகமாக போட்டால் நல்லா இருக்காது. அதனால் 25 கிராம் போதும். சில்லி பவுடர் வந்து 100 கிராம் சேர்த்துக்கிட்டால் கார்ன்ஃப்ளவர் மாவு 25 கிராம் போதும். அது மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதுமாங்க. கலர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கணுங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. நான் வந்து கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், கொஞ்சமாக. ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா பதமாக பசையணுங்க. நாங்கள் பிசையும் போதே கார்ன்ஃப்ளவர் மாவில் சாஃப்டாக ஆகிடும். உங்களுக்கு வந்து கலர் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா கொஞ்சம் கலர் ஜாஸ்தியாக சேர்த்துக்கங்க. நான் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கிறேன். மீன் வந்து இதில் சேர்த்து நல்லா தடவி விடணுங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இதில் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கங்க. நான் வந்து சில்லியில் இருக்கிற காரமே போதும்னு சொல்லி நான் சேர்த்துக்கல. உங்கள் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. அப்போ வந்து காரம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நான் மீடியம் சைஸ் போதும்னு சொல்லி நான் கம்முனாடிக்கிட்டேன். ஒரு மீனாக எடுத்து எல்லா மீனும் நல்லா தடவி வைக்கணுங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்போ தான் வந்து மசாலா நல்லா ஒட்டும்.
மசால் வந்து ஒட்டினா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு காரமெல்லாம் நல்லாயிருக்கும். நான் வந்து 1/4 மணி நேரம் தான் ஊற வச்சேங்க. ஆயில் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன். ஒரு மீனாக போட்டு எடுத்துக்கணுங்க. பாருங்கள், இப்போ ஒன்று போட்டிருக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் கழித்து இன்னொன்று போடுவேங்க. இது வந்து கொஞ்சம் வெந்திருக்கும். இப்போ கொஞ்சம் ஒன்று போடுறேங்க. அப்போ 2 மீன் போட்டால் போதுங்க. அப்போ தான் நல்லா ஒட்டாமல் நல்லாயிருக்கும் வேகும்போது. நான் வந்து சிம்மிலேயே வச்சு போட்டேங்க. ரொம்ப அதிகமாகவும் வைக்கலை. ஆயில் வந்து ரொம்ப சூடாகிடுச்சு, கொதிக்குதுன்னு சொல்லி சிம்மில் தான் வச்சேன். மொல்ல அப்படியே திருப்பி போடணுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நான் ஒரு 5 நிமிஷம் தான் விட்டேன், நல்லா வெந்துருச்சு. மட்டன் குழம்பு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு மீனை வந்து இந்த மாதிரி சில்லியாட்ட போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்குங்க. இல்லை, மீன் எடுத்து குழம்பு வச்சுட்டு பாதி மீனை வந்து இந்த மாதிரி கூட சில்லி போட்டுக்கலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும்.